இது நேற்று கரூர் சம்பவம் அவங்கள மீட் பண்ணதுக்கு அப்புறம் திடீர்னு உடனே முதலமைச்சருக்கு 6 கேள்விகள் அப்படின்னு சொல்லி வர்றது நீங்க லேட்டு தான், அதுக்குன்னு ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது சார். ஒரு சம்பவம் நடந்துச்சு, 30 நாள் எங்க இருந்தீங்கன்னே தெரியல. 30 நாளுக்கு அப்புறம் நீங்க மீட் பண்ணிட்டீங்க, வந்துட்டீங்க, ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறீங்க, மறுபடியும் ஒரு அறிக்கை அரசியல் தான். அல்ல நீங்க ஏன் மறுபடியும் நீங்க சொல்ற மாதிரி தான் இது 10 நாள் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமா இருக்கிற ஒரு பிரச்சனை தான். எந்த ஆட்சி வந்தாலும் நீங்க ஒரு தடவை ஊர் பேர் சொல்ல விரும்பல, நான் அங்க நிறைய தோல் தொழிற்சாலைகள் உள்ள பகுதி, ஷூவும் தோலால் செய்யப்பட்ட மணிப்பர்சம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு ஊர். அது பெருமளவில் அங்க நானும் ஒரு திரைப்பட இயக்குனரும் போயிருந்தப்போ ஒரு சமூக அக்கறை உள்ள, நிஜமாவே சமூக அக்கறை உள்ள ஒரு திரைப்பட இயக்குனர் அவர் நிலத்தடி நீர் எடுத்து இப்படி காமிச்சார். என்னங்க அது அப்படின்னு, எங்க ராக்கெட் செய்ய தெரிஞ்ச அமெரிக்காரனுக்கு ஷூ செய்ய தெரியாதா? அவனுக்கு ராக்கெட் செய்ய தெரிஞ்ச அவனுக்கு இந்த ஷூ செய்ய தெரியாதா? நம்ம கிட்ட கொடுக்குறான் அவன். இது ஒரு பெரிய அரசியல் இருக்குது. இதுக்குள்ள போனோம்னா நீங்க எல்லா திட்டங்களும் போடுறீங்க, எல்லா இதுவும் கொண்டு வந்தீங்க, நவீனமயம் ஆக்கிட்டீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு எந்த ஒரு ரேஞ்சில போயிடுச்சு. இன்னும் விவசாயி வெளியே தான் அந்த நெல்லை அறுவடை பண்ணி வச்சிருக்கான், அது மேல தார்பாய் தான் போடுறான். அந்த தார்பாயை தாண்டி மழை தண்ணி இறங்குது, அந்த மழை தண்ணி இறங்கி அந்த நெல் முளைச்சு போகுது. இது காலகாலமா இருக்குது, எல்லா ஆட்சி காலத்திலயும் இருக்குது. இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு போது நீங்க ஒரு 30 நாள் பொறுத்து வெளியே வந்து இது பேச வேண்டிய பிரச்சனை தான். இப்ப நீங்க சரி இந்த எலெக்ஷனை ஒட்டி, இந்த அரசியல் ஒட்டி நீங்க பேசுறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா எடப்பாடி அதை அடிக்கடி நடிச்சிட்டாரு. ஆமா, அவர் நேரா போய் இறங்கி தூக்கி எல்லாத்தையும் தூக்கி அந்த நெல்லை எடுத்து மூட்டிய தூக்கி இது பண்ணி எல்லாமே பண்ணிட்டாரு. நீங்க திரும்பவும் அறிக்கை அரசியல் பண்றீங்களே அப்படின்ற ஒரு பெரிய இதுதான். அதுவும் பாத்தீங்கன்னா மறுபடியும் நீங்க டிஎம்கே தான், நான் தவறா சொல்ல நீ ஆளுங்கட்சியை தான் சீர்த்தீங்க. அதை தாண்டி எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை நீங்க ஏன் தொட மாட்டீங்க? இதை தாண்டி இதோ ஒரு பிரச்சனை, இதை தாண்டி ஒரு பிரச்சனை இருக்கு. இதையும் மீறி சரி ஒரு மக்களை சந்திச்சிங்க, ஒரு பிரச்சார கூட்டமா வந்தது, இவ்வளவு பெரிய எழுச்சி உண்டாச்சு, இவ்வளவு பெரிய மக்கள் வந்தது. இதோட இதுக்கப்புறம் எப்படியாப்பட்ட அந்த மக்கள் சந்திப்பா இருக்கும்? அது ஒரு பொதுக்கூட்டமா இருக்குமா, ஒரு திருமணி கூட்டமா இருக்குமா, இல்ல மக்களை சந்திக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்? உங்களுக்காக நாங்க என்ன இது பண்ண போகிறோம்? இன்னும் திட்டமா உங்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு விஷயமா எங்க கட்சி என்ன வரும்? விமர்சனத்தை தாண்டி திரும்ப விமர்சனம் பண்ணத்தை விட்டு நாங்க வரங்க, நாங்க இதெல்லாம் பண்றோங்க அப்படின்ட்டு அதை விட்டுட்டு பூரா எதிர்ப்பு அரசியல் அப்படின்ட்டு என்ன ஆயிடும்னா அப்படியே வேற மாதிரி திரும்பிடும். சைமன், இது நான் பொதுவா சொல்றேன், நான் திரும்பவும் சொல்றேன், நான் எந்த கட்சியும் சாராதவன், எந்த ரசிகர் மன்றத்திற்கும் நான் தலைவன் அல்ல. அது திரும்ப நான் சொல்லிக்கிறேன். அது அப்படியே மாறும். அது என்ன சொல்றதுன்னா, இது யார் விஜய்க்கு இதெல்லாம் ஐடியா கொடுக்குறாங்கன்னு தெரியல.